அன்புக்குரியவர்களே, இந்த 25ஆம் நாள் நாம் கடவுளுடைய வார்த்தைகளை இந்த காலை தியானத்திலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கல்லறையிலிருந்து விசுவாசத்தின் வழித்தடங்களில் ஏதோனிலிருந்து வெறுமையான கல்லறை வரை என்கின்ற தலைப்பின் கீழாக இந்த நாளிலே வனாந்திரத்தில் அழும் வழித்தடங்கள் என்ற தலைப்பின் கீழாக முழுக்கு முனிவர் யோவான், அதாவது திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வை குறித்து நாம் சிந்திக்க இந்த நாளிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். யோவானை குறித்து நாம் இந்த நாளிலும் படிக்க கேட்டோம். நமக்கு பேசிக்காவே யோவானை குறித்து நிறைய காரியங்கள் இருக்கிறது, அறிந்து வைத்திருக்கிறோம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவருடைய வழியை ஆயத்தம் பண்ணுகின்ற அந்த திருப்பணி ரொம்ப முக்கியமான ஒன்றாக நாம் பார்க்கின்றோம். இயேசுவுக்கு முன்பாக ஃபோர்ரன்னராக இயேசுவுக்கான வழியை ஆயத்த பண்ணுகின்ற பொறுப்பை கடவுள் தூய யோவானுக்கு, அதாவது யோவான் ஸ்தானகனுக்கு கொடுத்திருக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வேலிகளே தம்முடைய தேவனுக்கு பாதையை செவை பண்ணுங்கள் என்றும் பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையானது கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது. கர்த்தருடைய வாக்கு அதை உரைத்தது. அதாவது இயேசு மெஸ்ஸியாவுடைய பிறப்பின் முன்பாக எலியா வரணும், அதுதான் கான்செப்ட். அந்த எலியா தான் யாரு? யோவான் ஸ்நானகர், ரைட்டா? அதுதான் இந்த தீர்க்க தரிசனமாக ஏசாயாவில் உரைக்கப்படுவதாக நாம் இங்கே பார்க்கிறோம். இவருடைய பிறப்பு என்பது லூக்கா முதல் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரை நாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாக பார்க்கின்றோம். செகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் மகனாக பிறக்கிறார். அதுவும் அற்புதமான ஒரு வகையிலே முழுக்கு முனிவர் யோவான் பிறக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஏன்னா எலிசபெத்தும் அவருடைய தந்தை சகரியாவும் வயது சென்றவர்களாக ரொம்ப வயதான காலத்திலே யோவான் அவர்களுக்கு மகனாக பிறக்கிறார். குறிப்பாக ஒரு வசனம் இருக்கிறது, எலிசபெத் தன்னை மறைத்து கொண்டார் அப்படின்றது. காரணம் என்னவென்றால், இந்த வயதான காலத்திலே யோவானுடைய பிறப்பு அந்த தாய்க்கு ஒரு அவமானத்தை கொண்டு வருகிறதாக, அது வெளியரங்கமாக அவங்களுடைய பிரெக்னன்சி அனௌன்ஸ் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கிறாங்க. ஏன்னா ஊர் எப்படி பேசுகின்ற ஒரு பெரிய பிரச்சனை. அதனால என்ன பண்றாங்க, மலை நாட்டில் இருக்கின்ற ஒரு தேசத்திலே ஒரு இடத்துல தன்னை ஒழித்துக் கொள்கிறார்கள். இன்னொன்னு, சகரியா ஆசாரிய வகுப்பை சார்ந்தவர். அவர் கடவுளுடைய பணியை செய்யக்கூடியவராக இருக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். இவர்களுக்கு கடவுள் யோவானை கொடுக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். முதல் அதிகாரம் 4ஆம் வசனம், மார்க்கு முதல் அதிகாரம் மார்க் 1:4. மார்க்கு முதல் அதிகாரம் 4ஆம் வசனம். யோவான் வனாந்திரத்திலே ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணிட்டு வந்தார். இந்த பாயிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, இதை குறித்து நான் பின்னாடி பேசுறேன். அதாவது என்ன சொல்றாருன்னா, மனம் திரும்புதலுக்குரிய ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணிட்டு வராரு யோவான், ரைட்? அடுத்தது யோவான் 1:29 வாசிங்க. யோவான் 1:29. யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன் முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். அப்போ இயேசுவை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டக்கூடிய பொறுப்பை கடவுள் முழுக்கு முனிவர் யோவானுக்கு கொடுத்திருக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். அது அவர் சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. The lamb of God who takes away the sin of the world. அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி. அது வாசிங்க, அது என்ன இருக்கு தமிழ்ல? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, ரைட்? அப்போ நம்முடைய பாவ மன்னிப்பும் பாவ விடுதலையின் ஒரு பலியாக, பாவத்தின் பலியாக
அடிக்கப்பட இருக்கின்ற ஒரு சர்வாக தகன பலி வந்து யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு என்பதை யார் சொல்றாங்கன்னா யோவான் ஸ்நானகன் அதை வலியுறுத்துகிறதாக நாம் பார்க்கின்றோம் இந்த காலை வேளையிலே. அதே போல் அடுத்தது அவர் தான் வந்து இந்த திருமுழுக்கை அந்த இதை வந்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கின்றோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும். உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். பூமியிலிருந்து உண்டானவர் பூமியின் தன்மை உள்ளவனாயிருந்து பூமியின் தன்மைகள் உண்டாகி பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறார். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். இங்க வந்து அவருடைய அந்த தாழ்மையான எண்ணங்களை, தாழ்மையான சிந்தனைகளை யோவானை குறித்து பார்க்க முடிகிறது. இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யோவான் ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டாரு. மிகப்பெரிய ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து யோவானுக்கு இருக்கிறாங்க. மிகப்பெரிய கூட்டம் யோவானை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சமய தலைவராகவே மாறி நிற்கிறார் யோவான். ஆனா அவர் எந்த இடத்திலும் அதுக்கான மேன்மையும் அதுக்கான மகிமையும் தனக்காக எடுத்துக்கல. வராத ஒருத்தருக்கு, இன்னும் வந்து தன் திருப்பணியை ஆரம்பிக்காத இயேசுவுக்கு எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மாட்சியும் யோவான் எல்லா இடத்துலயும் விட்டு கொடுத்து இருப்பதே ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்னு, தன்னுடைய சீடர்களை கூட ஒரு கட்டத்துல என்ன பண்றாரு, இயேசுவின் சீடராக மாற்றி அனுப்புகிறதாக பார்க்கிறோம். அவருடைய தாழ்மை எந்த அளவுக்கு இருக்கிறதுனா, அவருடைய பாத ரட்சையின் வாரை அவிர்ப்பது கூட எனக்கு என்ன இல்லைன்றாரு, தகுதி இல்லைன்னு தன்னுடைய தகுதியற்ற நிலைமையை உணர்த்துகிறதாக பார்க்கிறோம். இந்த இடத்துல கூட அவர் என்ன சொல்றார், நான் சிறுகவும் அவர் பெருகவும். யார் பெருகணும்? இயேசு ஆண்டவர் பெருக வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. மல்கியா 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. மலாக்கி 3:1. மல்கியா 3:1. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மலாக்கி தான் வந்து அந்த காலத்துக்கு முன்பாக வரக்கூடிய கடைசி இறைவாக்கு நூல், ரைட்டுங்களா? அந்த நடுவுல சொல்லுவோம்ல, என்டிக்கும் ஓட்டிக்கும் இருக்கக்கூடிய அந்த ஐடி, அதாவது இன்டர் டெஸ்டமென்ட் பீரியட்ல அந்த மலாகி தான் நிறைவு செய்கிறார். அப்ப நிறைவு செய்யும் போது அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம், ஆண்டவர் இதோ சீக்கிரம் வருகிறார். அந்த ஆண்டவர் கோவிலுக்குள் வருவதற்கு முன்பாக யாரை முதலில் அனுப்புவார்னு சொல்லியிருக்கிறாரு, அவருடைய தூதுவரை, அவருடைய ஏஞ்சலை, அவருடைய தூதுவரை அனுப்புன்னு சொல்லியிருக்க. அந்த தூதுவர் தான் யாருன்னா திருமுழுக்கு யோவான் ஸ்நானகர் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அதே மல்கியால 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிங்களேன். மல்கியா 4:5. கர்த்தருடைய பெரிதும் கர்த்தரின் பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் சொன்னேன்ல, எலியா வரணும், எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன். அடுத்தது வாசிங்க. நான் வந்து பூமியின் சங்காரத்தால் அழிக்காதபடிக்கு அவன் பிதாக்களின் இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவார். அவருடைய பிதாக்களிடத்துக்கு திருப்புவார். 6ஆம் வசனம் அதுதானமா? அவ்வளவுதான். ரைட். 5-6. ரைட். அப்போ எலியா வர வேண்டும். அந்த எலியா தான் யாரு? திருமுழுக்கு யோவான். பரிசுத்த யோவான் இல்ல, திருமுழுக்கு யோவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இப்ப அதேதான் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவர் ஒருவரும் எழும்பினது இல்லை. எழும்ப போவதில்லைன்னு சொல்லல, எழும்பினது அப்படின்னா இவரு தான் அது வைக்கும். ஆனா இதுக்கு அடுத்து ஒருத்தர் பிறப்பார். யார் என்றால் இயேசு. அதுவரையில் யார் தான்? யோவான் தான் அப்படின்னு நம்பப்பட்டது. அதனாலதான் யோவானுக்கு மிகப்பெரிய கூட்டம் அவரை பின்பற்றி வருகிறதாக நாம் பார்க்கின்றோம். அடுத்தது யோவானை குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்றால், உண்மைக்காக தன் உயிரை கூட கொடுக்க
துணிந்தவர் யோவான் ஸ்நானகன். மார்க் 6ஆம் அதிகாரம் 17ல இருந்து 29 வரை நீ வாசித்தீங்கன்னா அங்க வந்து யோவானை சிறைச்சாலைக்குள்ளாக தள்ளுகிறார்கள். காரணம் என்னவென்றால் அவர் வந்து ஏரோதுடைய மனைவி குறித்தும் ஏரோதை குறித்து பேசுறார். வாசிங்களா அதுல. ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்பின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக கொண்டபோது யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். ரைட். அப்போ அந்த உண்மைக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறதுக்கு கூட யோவான் வந்து முன் வருகிறதாக பார்க்கின்றோம். நம்ம ஒரு காரியத்தை புரிக்கணும். குறுநில மன்னர்கள் இவங்க எல்லாமே யார் எதுனா ஏரோது, பிலிப்பு, அந்திப்பா, இவங்க எல்லாமே வந்து குறுநில மன்னர்கள். நீங்க அந்த இன்னைக்கு வாசித்த வசனத்துல நீங்க பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்களேன். லூக்கா 3. திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பொந்தியு பிலாத்து, திபேரியு ராயன்னா சீசர். திபேரியு சீசர் வந்து என்ன பண்றாரு, ஆட்சி செய்து வந்த 15ஆம் வருஷத்துல பொந்தி பிலாத்து யூதேயாவுக்கு என்னவா இருக்கிறாரு, தேசாதிபதியா இருக்கிறார். ரைட். அடுத்தது ஏரோது கால்பங்கு தேசாதிபதி, குறுநில மன்னராக எதுக்கு இருக்கிறாரு, கலிலேயாவுக்கு இருக்கிறார். அடுத்தது அவன் சகோதரனாகிய பிலிப்பு காற்பங்கு தேசமாகிய இத்துரேயாவுக்கும் திர்கானியோக்கும் லிசானியாவிற்கும் அதிபதியாயும் விசானியா கார்பாகு தேசமாகிய அபிலேனுக்கு அதிபதியாயும் அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் 4 குறுநில மன்னர்களை நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். ரைட்டுங்களா? 4 குறுநில மன்னர்கள். இந்த 4மே வந்து எதுனா எருசலேம் தேசம், அதாவது இஸ்ரவேல் தேசத்துல இருக்கக்கூடிய 4 பிரிவுகளாக இதை பிரித்து இவங்க அரசாட்சி செய்துட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்துக்குமே யாரு தான் பிரதான ஆசாரியர் என்றால் அன்னாவும் காய்பாவும் யாருன்னா மாமனார் மருமகன். ரைட்டா? அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? இப்ப இந்த சூழ்நிலையில் முதலாக இந்த இவர்களுடைய செயல்பாடுகளை எதிர்க்கிற மனிதர் யார் என்றால் இயேசு அல்ல, யோவான் தான். இவங்க பண்ற எல்லா அநீதிகளையும் இவங்க பண்ற எல்லாவற்றையும் எதிர்க்கிறவர் யார் என்றால் யோவான் தான் முதலாக. அதுக்கு அடுத்தது யோவானுடைய வாழ்வு முறை கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆனது. 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். லூக்கா 1:80. ரைட். 1ஆம் அதிகாரம் 80ஆம் வசனம். யோவான் என்கின்ற அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரத்திலே இருந்தார். அவர் சிறு வயது முழுவதுமே அவர் சிட்டியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு, கிராமத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு, குழந்தை பருவத்திலிருந்து அவர் எங்க தான் வளர்றாரு, வனாந்தரத்தில் வளர்கிறார். இதுதான் கீ வசனம். இதையும் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். ரைட். அடுத்ததாக யோவானை குறித்து பார்க்கும்போது ஒரு மிக முக்கியமான ஒரு உண்மையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. யூதர்களுக்குள்ள நிறைய குழுக்கள் இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பரிசேயர் குழு, சதுசேயர் குழு, வேதபாரர்கள் குழு. இது இல்லாம யூதர்களுக்காக போராடுகின்ற இனக்குழுக்கள் இருக்கிறாங்க. இப்ப நம்ம ஊர்ல கூட பாத்தீங்கன்னு வச்சுங்களா, மாவோயிஸ்ட், நக்சலைட்ஸ் இருக்கிறாங்க. ரைட்டுங்களா? அவங்கள வந்து நம்ம என்ன சொல்றோம், தீவிரவாதிகள் சொல்றோம். ரைட். உண்மையிலே இவங்க யாருன்னு நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா அவங்க தீவிரவாதிகள் கிடையாது. அவங்க தங்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய பழங்குடி இன மக்கள். அவங்கள ஏன் நம்ம தீவிரவாதிகள் என்ற முத்திரையிடுகிறோம் என்றால் அவங்க தங்க உரிமைக்காக ஆயுதங்களை ஏந்தி போராடுகிறார்கள். அதனால்தான். ஒருவேளை அவங்க ஆயுதம் ஏந்தாம போராடிட்டு இருந்தா அவங்கள நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம், போராளிகள் என்று சொல்லியிருப்போம். ரைட்டுங்களா? ஏன் இவங்க இந்த பழங்குடியினர் போராடுகிறார் என்றால் இந்த கார்பரேட்டும் இந்த செக்டார்ஸ் என்ன பண்றாங்க, முதல்ல அந்த காடுகளை வந்து அழித்து அதுல இருக்கிற வளங்களை எடுக்கிறாங்க. இவங்க எல்லாம் யாருன்னா காடுகளை சார்ந்து இருக்கிறவங்க. அதனால இவங்க தன்னுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஆயுதமேந்திய போராளிகள்னால்தான் இந்த தேசத்துல அவங்களை நம்ம தீவிரவாதிகள் என்று சொல்கிறதாக நாம் பார்க்கிறோம். இது போலவே எருசலேம் தேசத்துல தீவிரவாதிகள் இருக்கிறாங்க. இந்த தீவிரவாதிகள் யார் என்றால் யூதர்கள் தான் ஆட்சி செய்யணும், ரோமர்கள் ஆட்சி செய்யக்கூடாது என்பதற்காக நிறைய போராட்ட குழுக்கள் இருக்கிறது. அதுல ரொம்ப முக்கியமான குழு வந்து செலுத்தியர்கள் இருக்கிறாங்க. செலுத்தியர்கள் யார் என்றால் இந்த தீவிரவாத இயக்கம் ஆயுதம் ஏந்தி போராடுறவங்க. அதுல வந்து இயேசுடைய சீடர்களும் ஒருத்தர் இருக்கிறார். யார் அவரு? செலுத்தியனாகிய அப்படின்னு ஒரு பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த 12 பேர் யார் பாருங்க.
இயேசுடைய 12 சீடர்கள்ல லூக்கா 6:15 பாருங்க. ரைட், செலுத்தியன் என்னப்பட்ட சீமோன். இந்த செலுத்தியன் என்னப்பட்ட சீமோன் யார் என்றால், இவர் ஒரு தீவிரவாதியாக இருந்து பிற்காலத்தில் இயேசுவின் சீடனாக மாறியவர் தான் இந்த செலுத்தியனாகிய சீமோன் என்று நாம் புரிந்து கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த செலுத்தியர்களை பொறுத்த மட்டும் இவங்க என்னன்னா நாட்டுடைய விடுதலைக்காக போராடுகிற ஒரு குழுவாக இருக்கிறோம். இதை தவிர்த்து இன்னொரு குழு இருக்கிறது. இந்த குழுக்கு பேர் வந்து எசனேக்கியஸ். என்னது? எசனேக்கியர். இந்த எசனேக்கியர் குறித்தான குறிப்பு நேரடியாக பைபிள்ல கிடையாது. ஆனா அவங்களை பற்றி சில காரியங்கள் நாம் மற்ற இதுல இருந்து பார்க்கிறோம். இந்த எசனேக்கியர் எப்படிப்பட்டவங்கன்னா, இவங்க குறிப்பா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்துல கிறிஸ்துவின் காலகட்டங்களில் முதல் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள். இவங்க எப்படின்னா தங்களை தேசத்திலிருந்து தனித்து வைக்கக்கூடியவர்கள். நம்ம வாசித்தோம் பாருங்க, அந்த லூக்கா 1 அதிகாரம் 80ஆம் வசனத்துல. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரையிலும் வனாந்தரத்திலே இந்த எசனேக்கியர் என்கின்ற குழு இப்படிப்பட்டவங்க தான். அவங்க நாட்டுக்குள்ள வரவே மாட்டாங்க. அவங்க காடுகளிலும் வனாந்தரத்துல வாழக்கூடுவாங்க. குறிப்பாக இது டெட் சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடலோரமாக வாழக்கூடியவர்கள். நான் ஏற்கனவே பைபிள் ஸ்டடியில ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறேன். இந்த குமரான் குகைகளை பத்தி சொல்லியிருக்கிறேன். குமரான் குகைகள்ல தான் வந்து என்ன பண்ணப்பட்டது, ஆண்டவருடைய திருமறை பெரிய பெரிய ஜாடிகளை வைக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டது திருமறை. அப்ப அங்க இருக்கிற குழந்தைகள் கல் வச்சு விளையாடும் போது அந்த பானை வந்து விழுந்தது. அதுக்குள்ளதான் திருமறையுடைய சுருள்கள் இருந்தது. இந்த சுருள்களை எடுத்து மறுபடியும் இதை எழுதுவதும் இதை வந்து பிரதி எடுக்கிறவருடைய வேலை யாருடைய வேலைன்னா இந்த எசனேக்கியருடைய வேலை. இவங்க வந்து இதை வந்து ஒரு கடவுளுக்கான ஒரு யுத்தமாகவே பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா பல்வேறு படையெடுப்புகள் வருகிறது. பாபிலோன் படையெடுப்பு வந்தது, அசிரியர்கள் படையெடுப்பு வந்தது, சிரியர்களுடைய படையெடுப்பு வருது. அப்ப வரும்பொழுதெல்லாம் இவங்க பண்ற வேலை என்ன தெரியுங்கன்னா, அவங்களுடைய திருமறையை எரித்து தள்ளுவது, கிழித்து தள்ளுவது, அதை அழிக்கிற வேலையை அவங்க செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட படையெடுப்பு வரும்போது கடவுளுடைய வார்த்தை அடுத்த தலைமுறைக்கு போகணுன்றதுக்காக இவங்க என்ன பண்றாங்க, அதை குகைகளிலும் பானைகளிலும் வைத்து என்ன பண்றாங்க, பதப்படுத்த ஆரம்பிச்சாங்க. யூத வரலாற்றுல அப்படி நம்ம பார்க்கும்போது கூட யோசியா அதை கண்டுபிடிக்கிறார். ஒரு ராஜா நீங்க பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது அது தேவாலயத்தை சுத்தம் பண்ணும் போது என்ன கிடைக்குது, அவருக்கு அந்த சுருள்கள் கிடைக்குது அப்படின்றாரு. அந்த மாதிரி இவங்க நிறைய இடங்கள்ல, மலைகள்ல, குகைகள்ல ஆண்டவருடைய வார்த்தைகள் என்ன பண்ண வச்சாங்க, பாதுகாத்து வைக்க ஆரம்பிச்சார்கள். இந்த பொறுப்பு யார் எடுத்து செய்தார்கள் என்றால் எசனேக்கியர். இந்த எசனேக்கியர் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அதாவது இவங்களுடைய மிக முக்கியமான நோக்கம் என்பது டெய்லி முழுகுதல், தினந்தோறும் ஞானஸ்தானம் எடுக்கணும். ரைட்டா? ஏன் இவங்க தினந்தோறும் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்கன்னா, இவர்கள் ஒளியின் பிள்ளைகள். அப்ப நாட்டுக்குள்ள, கிராமத்துக்குள்ள, பட்டணத்துல வாழ்ற யூதர்கள் எல்லாம் இருளின் பிள்ளைகள். அவங்க அதிகாரத்துக்கு உட்பட்டவங்க. நாங்க யாருக்கு உட்பட்டவங்க கிடையாது, அதிகாரத்துக்கு உட்படாதவர்கள். அவங்க மேக்சிமம் வெள்ளாடை உடுத்துவது வழக்கம் அப்படின்னு சொல்றாங்க. சில இடங்கள்ல அவங்க தோல் ஆடைகளை உடுத்துவது வழக்கம் என்று சொல்லப்படுகிறது. அதனால நம்மால் என்ன உடை உடுத்திருக்கிறாரு, ஒட்டகத்தின் யோவான் ஸ்நானகன் ஒட்டக மயிரை தரித்தவராகவும் வெட்டிக்கிளி. ரைட், அது வெட்டிக்கிளின்னு அவர் வெட்டிக்கிளியை சாப்பிட்ற ஆள் கிடையாது. வெட்டிக்கிளி செடியில இருக்கக்கூடிய இலைகளை சாப்பிடக்கூடிய ஆள், லோக்கஸ்ட் பிளான்ட்னு சொல்லுவாங்க. ரைட்டா? நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்படியே அதை வந்து வெட்டிக்கிளி அப்படின்ட்டோம். வெட்டிக்கிளி அப்படியே பேர்கிள்ஸ் மாதிரி சாப்பிட்றாள் இல்லை. நேற்று கூட அந்த வசனத்தை பார்த்தோம், முசுக்கட்டை செடிகள் அப்படின்வாங்க. முசுக்கட்டை செடிகள் இருக்கிறதுனால தான் அது பேர் என்ன, முசுக்கட்டை பூச்சி. அந்த லோக்கஸ்ட் உட்காரக்கூடிய அந்த செடியும் அந்த கலைஞரும் சாப்பிடக்கூடியவர் தான் யாரு, யோவான் ஸ்நானகன். மேக்சிமம் இவங்க வந்து வெஜிடேரியன். யாரு இவங்க? மேக்சிமம் வெஜிடேரியன் தான். ரைட்டா? அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது இவங்களுடைய நோக்கமே என்னன்னா, தங்களை டெய்லி தூய்மைப்படுத்திக்கிறது, அதுக்கப்புறம் கடவுளுடைய வார்த்தைகளை பிரதி எடுப்பது, கடவுளுடைய வார்த்தைக்காக காத்திருப்பது, மெஸ்ஸியா வருவார்ன்றது ஜெபம் பண்ணுவது. இதுதான் யாருடைய வேலை, இந்த எசனேக்கியருடைய வேலை. அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், இவங்க 2 மெஸ்ஸியாவை எதிர்பார்த்தாங்க. அதுதான் பிரச்சனை. ஒரே மெஸ்ஸியா தான், ஆனா இவங்க எதிர்பார்த்தது 2 மெஸ்ஸியா. ஒண்ணு வந்து ஆசாரியத்துவம் நிறைந்த மெஸ்ஸியாவும், இன்னொன்னு அரசு அதிகாரம் நிறைந்த மெஸ்ஸியா. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. நம்ம கூட 2 மெஸ்ஸியாவை எதிர்பார்த்தோம். ஒண்ணு வந்து
ராஜரீகம், அதாவது நமக்காக பலியான மெஸ்ஸியா இயேசு கிறிஸ்து. இன்னொரு மெஸ்ஸியா நம்ம நியாயத்திற்கு வரப்போறார். அந்த மெஸ்ஸியாவை இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா ரெண்டுமே ஒரே காலகட்டத்தில் நடக்கும். ராஜாவாக ஒரு மெஸ்ஸியா வருவாரு, ஆசாரியனாக ஒரு மெஸ்ஸியா வருவாரு, நியாயத்திற்கு ராஜாவாக ஒரு மெஸ்ஸியா வருவார் என்பது இந்த எசனேக்கியருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அடுத்தது இவங்க ரொம்ப முக்கியமான விஷயம், ஓய்வு நாளை ரொம்ப ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்கிறவங்க. ஓய்வு நாள் அன்னைக்கு ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. அடுத்தது இவங்களுக்கு பரிசேயர்களையும் பிடிக்காது, சதுசேயர்களையும் பிடிக்காது, யூத அதிகாரிகளையும் சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் இவர் என்ன பண்றாரு, தைரியமா அவங்கள எதிர்க்கிறாரு. விரியன் பாம்பின் குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள வழிகாட்டினவன் யார்? யாரை பார்த்து கேட்கிறாரு? ஜனங்களை கிடையாது, பரிசேயர்களை பார்த்து கேட்கிறாரு. நீங்க எதுக்கு இங்க வரீங்க? அவங்கள அப்படியே காட்டமா திட்டாரு. இவங்க எல்லாம் யாரு? விரிய பாம்பின் குட்டிகள். இவர்கள் கடவுளுடைய கோபாக்கினைக்கு உட்பட்டவர்கள். இவங்க அதிகாரத்தை நிறைந்தவர்கள், மக்களை தவறாக வழி நடத்தக்கூடியவர்கள் என்பதுதான் யோவானுடைய மிக நோக்கமாக நாம் புரிந்து கொள்கின்றோம். யோவான் 1:29 வாசிங்க. யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ரைட், யோவான் தான் இயேசுவை அந்த வர இருக்கின்ற மெஸ்ஸியா என்பதை அவர் அறிவிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஆனா ஒரு கட்டத்துல நீங்க யோசித்து பாருங்களேன், யோவானே ஒரு கேள்வி கேட்டு அனுப்புவார் தம் சீடர் இடத்துல. இயேசு கிட்ட வருகிறவர் நீர் தானா? இப்போ இவர் தான் என்ன சொல்றாரு, தண்ணியில இருந்து எழுமனவன்னா இவர் தான் மெய்யான ஆட்டுக்குட்டின்றாரு. தம் சீடர் இடத்துல உத்தமமான ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி தன் சீடர்களை யார்கிட்ட அனுப்பி விடுறாரு? இயேசு இடத்துல அனுப்பி விடுறாரு. ஆனா இயேசு செய்கிறத பார்த்த பிறகு இவருக்கு ஒரு டவுட் வருது, இவர் தான் மெஸ்ஸியாவா? ஏன் அப்படின்னா எசனேக்கியரை பொறுத்த மட்டும் மெஸ்ஸியா ரெண்டு வகையில இருப்பாங்க. ஒரு வகை ஆசாரியன் வகையா இருக்கணும், இல்லைன்னா ராஜாவா இருக்கணும். இவர் ரெண்டுமே இல்லையே. ஆசாரியனை போல ஊழியம் பண்ணல, இன்னொரு பக்கம் ராஜாவை போல என்ன பண்ணல, சண்டையும் போடல. அப்ப யோவானுக்கே அந்த சந்தேகம் வந்தது. ஏன் அந்த சந்தேகம் வருதுன்னா, இவர் வளர்ந்த விதம் அப்படி. இவர் எசனேக்கியர்னால இவர் எதிர்பார்த்த மெஸ்ஸியா இப்படிதான் இருப்பாருன்னு நினைச்சாரு. ஆனா அவர் அப்படி இல்லை. உடனே இவர்னா இயேசு என்ன சொல்றாரு, நீங்கள் பார்க்கிறது என்ன, நீங்க காண்பது என்ன, அதை போய் யோவான் இடத்துல சொல்லுங்க. என்ன நடக்குது? பார்வை இல்லாதவர்கள் பார்வை அடைகிறார்கள், நடக்க முடியாதவர்கள் நடக்கிறார், அநேக அற்புதங்களை செய்கிற, அதை போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்றார். ரைட்டுங்களா? இப்ப யோவானை குறித்து நம்ம ஒரு புரிதலுக்குள்ள வர வேண்டியதாக இருக்கிறது. யோவான் இந்த எசனேக்கியர் வகுப்புல வாழ்ந்ததுனாலதான் அவருடைய வாழ்வின் முறை கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. இயேசுவுக்கும் அவருக்குமே பெரிய கான்ட்ராடிக்டரி. இயேசு என்ன சொல்றாரு, யோவான் என்ன சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்படின்றார். இயேசுவும் என்ன பண்றாரு, அததான் சொல்றாரு. ஆனா யோவான் எங்கே நின்னுறாருன்னா, யோர்தான்லயே நின்னுறாரு. ஊருக்குள்ள யாரு வராருன்னா இயேசு வராரு. ஏன் யோவான் ஊருக்குள்ள வரல? ஏன்னா அவர் எசனேக்கியர் வகுப்பை சார்ந்தவர். அவரை பொறுத்தவரைக்கும் அவர் என்ன பண்ணக்கூடாது, ஊருக்குள்ள வரக்கூடாது. அவரு தனியா தான் இருக்கணும், தனித்து தான் இருக்கணும். மக்கள் இவரை தேடி வராங்க தவிர இவர் யாரை தேடி போல, மக்களை தேடி போல. ஆனா இயேசு என்ன பண்றார், மக்களை தேடி போகிறதாக பார்க்கிறோம். ரெண்டு பேருக்குமான ஒரு மிகப்பெரிய வித்தியாசமாக இதை நாம் பார்க்கிறோம். ரைட், இப்போ இந்த நாளுடைய அந்த சிந்தனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லாம். யோவானுடைய அந்த வனாந்தரத்தின் பாதைகள் ரொம்ப கடுமையான பாதைகள் தான். தனித்திருக்கிறதுக்காகவும் ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதும், குறிப்பாக கடவுளுக்காக கடினமான இடங்களிலும் யோவான் செல்லுகிறார். மிக முக்கியமானது, சிறைச்சாலை கூட கடவுளுக்காக என்ன பண்றாரு, போகிறதாக நாம் பார்க்கின்றோம். இதே 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும். 3 நாளுங்களா? ஆமாங்க. இல்ல முன்னாடி வசனம் பாருங்க, பாலை நிலத்தில் ஒரு குரல் ஒலிக்கும் அப்படின்றது. அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வைப்படுங்கள் என்றும், அவருக்கு பாதைகளை செவ்வைப்படுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். ரைட், ஓகே. இப்போ ஆண்டவருக்காக வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக யோவான் இந்த வழித்தடத்தில் முன் வருகிறதாக பார்க்கின்றோம். யோவானுடைய அழைப்பு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் இயேசு பக்கமாக திருப்புவதற்கான ஒரு அழைப்பாகவும் ஒரு புதிய தொடக்கத்தை யோவான் கொண்டு வருகிறதாகவும் நாம் இங்கே புரிந்து கொள்ளுகின்றோம். அடுத்தது அவருடைய அழைப்பு அவர் விரும்பாத இடங்களுக்கு அவரை அழைத்து செல்கிறது. குறிப்பா அந்த சிறைச்சாலைக்கு அழைத்து செல்கிறதாக பார்க்கிறோம். அதே போல யோவான் 2வது குறிப்பாக நாம் பார்க்கிறோம் என்றால் தன்னுடைய திருப்பணியை மிக தைரியமாக அவர் செய்கிறதாக பார்க்கிறோம். அதனால அவருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல,
அதை தைரியத்துடன் தன்னுடைய திருப்பணிகளை நிறைவேற்றுகிறதாக நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது காரியம் எதிர்பார்ப்பின் வழித்தடங்கள். என்னன்னா, யோவான் எதை எதிர்பார்க்கிறார் என்றால், மக்கள் மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்கிறதை குறித்து ஒரு எதிர்பார்ப்போடு தன்னுடைய வழித்தடங்களை தொடங்குகிறதாக நாம் இங்கே புரிந்து கொள்ளுகின்றோம். இந்த நாளிலும் யோவானை குறித்து நாம் அநேக காரியங்கள் சிந்திக்கிறோம். ஆனா யோவானிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற மிக முக்கியமான காரியம், எந்த மகிமையும் எந்த மேன்மையும் எந்த துதியும் தனக்காக எடுத்துக்கொள்ளாமல் எல்லாவற்றையும் யாருக்கு கொடுக்கிறாரு? இயேசுவுக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு, இன்னைக்கு இருக்கிற பிரசங்கிமார்களுக்கு இவர் யோவான் ஒரு மிகப்பெரிய ஒரு என்னவா இருக்கிறாரு, ஒரு சவாலாக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம மக்கள் கூட்டம் தேடி வரும்போது நமக்கு ஃபாலோவர்ஸாக நம்ம அவர்களை மாற்றுறோமா, இயேசுவுக்கு ஃபாலோவர்ஸாக அவர்களை மாற்றுகிறோமா? இன்னைக்கு இருக்கிற இந்த சமகாலத்துல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, மக்களுக்கு பின்பாக தங்களை திருப்பிக் கொள்கிறார்கள், தங்களை தேடி வருகிறவர்கள். அது ரொம்ப தவறான செயல்பாடு. யோவான் எல்லா மக்களையும் இயேசுவுக்கு நேராக வழிகாட்டுறார். நான் இல்ல, அதோ அவர்தான் மெஸ்ஸியா, அவர் தான் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி, அவருக்கு பின்னாடி போங்கன்னு தாம் கூட இருந்த சீடர் கூட யார்கிட்ட அனுப்பி வச்சிட்டாரு? இயேசுவிடத்தில் அனுப்பி வச்சிட்டார். அப்ப இது ரொம்ப முக்கியமான ஒன்றாக யோவான் இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது காரியம், இந்த ஞானஸ்தானத்தை குறித்து. இவருடைய ஞானஸ்தானம் எப்படிப்பட்ட ஞானஸ்தானம் என்றால், மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானம். ரைட்டா? அவரே சொல்றாரு, எனக்கு பின்னே வருகிறவர் வல்லவர். இன்னொன்னு சொல்றாரு, நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், அவர் உங்களை பரிசுத்த ஆவியினால் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். ரைட்? அப்போ இந்த ஞானஸ்தானத்தை விட எந்த ஞானஸ்தானம் பெருசு? இயேசு கொடுக்கக்கூடிய ஞானஸ்தானம் தான் பெருசு. இன்னைக்கு நம்ம எந்த ஞானஸ்தானத்துக்கு அடிச்சிட்டு இருக்கிறோம்? தண்ணியில கொடுக்கப்படுகிற ஞானஸ்தானம். தண்ணியில கொடுக்கப்படுகிற ஞானஸ்தானத்திற்கு முக்கியத்துவமே இல்லை. அது ஒரு அடையாளம், அது ஒரு சாக்கிரமந்து, அது ஒரு சம்பிரதாயம், அவ்வளவுதான். உண்மையான காரியம் என்னன்னா, மனம் திரும்புதலும் இயேசு கொடுக்க இருக்கின்ற பரிசுத்த ஆவியின் அக்கினியின் அந்த ஞானஸ்தானம் தான் முக்கியம். இயேசு ஏன் எடுத்தார் அப்படின்னா, இயேசுவும் அந்த குழுவை சார்ந்தவர். எந்த குழுவைக்கு சார்ந்தவர்னா, பரிசேய குழுவை சார்ந்ததுனாலையும் தன்னுடைய ஊழியத்தின் தொடக்கத்தின் அடையாளமாக இருப்பதற்காகவும் தன்னை மக்களிடத்தில் அடையாளப்படுத்துவதற்காகவும் இயேசு அதை செய்கிறதாக நாம் பார்க்கிறோம். நீங்க திருமறையில நீங்க எங்க வாசிச்சாலும் இயேசு ஞானஸ்தானமே கொடுத்தது அல்ல. அடுத்த முக்கியமான காரியம், ஞானஸ்தானம் ஒரு அடையாளம் தான். நிக்கதேமு கிட்ட கூட அவர் ஏன் சொல்றாருன்னா, நீ மறுபடியும் பிறவாவிட்டால், அப்ப பிறத்தல் தான் முக்கியம். அவன் கேட்கறான், நான் போய் திருப்பி எப்படி தாயோட வயிற்றுல உட்காந்து திருப்பி வெளியில வருது அப்படின்னு கேட்கறான். அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, பிறத்தல் என்பது மறுபிறவியை கொடுக்கிறது, பாவத்துக்கு செத்து நீதி. இது ஒரு முறையில நடக்கிற ப்ராசஸ் அல்ல, இது அனுதினமும் நடக்க வேண்டிய ப்ராசஸ். இவங்க என்ன பண்றாங்க, எஸ்என்ஏகேர் அனுதினமும் வெளியா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வெளி தூய்மையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு வலியுறுத்துவது வெளி தூய்மை அல்ல. டெய்லி எல்லாருமே குளிச்சுட்டு இருக்காங்க. பேதுரு சொல்றாரு பாரு, கால்களை கழுவும்போது, ஆண்டவரே நீர் என் காலை கழுவுனா போதாது, என்ன முழுசா கழுவு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, முழுகினவன் ஒரு முறை முழுகினா போதும், அவன் திருப்பினா தேவல, முழுக வேண்டியது தேவல. இது யாரு சொல்றாருன்னா, எஸ்என்ஏகேர். அவங்க டெய்லி என்ன பண்ண இருக்கிறாங்க, இதுல முழுகிட்டே இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஒரு முறை முழுகினால் போதும் அப்படின்றாரு. அப்போ ஞானஸ்தானம் என்பது ஒரு முறை தான். ஆனா மனம் திரும்புவது ஒரு முறை இல்ல, அது அனுதினமும் பண்ணணும். அனுதினமும் நாம் பாவம் செய்கிறோம், அனுதினமும் நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. அனுதினமும் கடவுளுடைய கிருபையை தேட வேண்டியதா இருக்கு. இப்போ என்னன்னா, நான் கன்க்ளூட் பண்ண விரும்புது, நீங்க எப்படி ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் கடவுளுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க முழுகி எடுங்க, தெளிச்சு எடுங்க, குழந்தையில எடுங்க, 1க்கு 3 தடவை எடுங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நம்ம மிஷினரிகளே என்ன பண்ணுவாங்க, 2-3 வாட்டி ஞானஸ்தானம் கொடுத்துருவாங்க கணக்கு காட்டுறதுக்காக எல்லாம். ரைட்? அந்த மாதிரி நீங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயா நான்லாம் 3 தடவை எடுத்திருக்கிறேன், 4 தடவை எடுத்திருக்கிறேன், 5 தடவை எடுத்திருக்கிறேன் அப்படின்வாங்க. ரைட்? நான் சொல்ல, ஒரு தடவை எடுத்தா போதும். நிறைய நேரத்துல நம்ம கல்யாணத்துக்கு வருவாங்க, ஐயா நான் அங்க ஒரு தடவை எடுத்துட்டேன், நம்ம சர்ச்சில் ஒரு ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், நான் வேண்டாம், ஒரு தடவை எடுத்துட்டா போதும். நீங்க என்ன பண்ணுங்க, கடவுளுடைய வார்த்தையை விசுவாசி, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க, அவ்வளவுதான். அடுத்தது கடவுள் உங்களுக்கு ஒரு ஞானஸ்தானத்தை கொடுப்பார்.
அந்த ஞானஸ்தானம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்றால் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அந்த ஞானஸ்தானத்தை வாஞ்சிங்க. அந்த ஞானஸ்தானம் தான் முக்கியம். இயேசு ஆண்டவர் சிலுவையில் இருக்கிற பரதேசி அந்த கல்வனை பார்த்து சொல்றாரு, நீயும் என்னோட கூட பரதேசியில் இருப்பாய். இவர் எந்த ஞானஸ்தானத்தை எடுத்தார்? ரைட். அப்ப ஞானஸ்தானம் என்பது ஒரு அடையாளம் தான். அந்த அடையாளம் எப்படிப்பட்ட அடையாளமா இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு நீங்களும் நானும் வாழுகின்ற அந்த வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியமானது. ரைட். இதுதான் இயேசுடைய அந்த திருப்பணியில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு. ரைட். இப்ப யோவானை பற்றி நம்ம இன்னும் சில காரியங்களை ஆழ்ந்து யோசிக்க வேண்டும் என்றால், யோவான் சிறை சேதம் செய்யப்படுகிறார். ரைட்டுங்களா? யோவான் சிறை சேதம் செய்யப்படும் போதுதான் இயேசு வெளிப்படையாக ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அதுவரையிலே நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு மறைவாக ஊழியம் செய்து கொண்டிருந்தார், கிராமங்களை தோறும் சுற்றிட்டு. ஆனா யோவான் கொல்லப்பட்டார் என்ற செய்தி கேள்விப்பட்ட பிறகு இயேசு பகிரங்கமாய் தேவாலயங்களுக்குள்ளும் மக்கள் கூட்டங்களுக்குள்ளும் தைரியமாக பேச ஆரம்பித்திருக்கிறார். அப்போ யோவானுடைய மரணம் இயேசுடைய வாழ்விலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். அடுத்தது ரொம்ப ஒரு யோவானை குறித்து ஒரு இயேசுவையும் யோவானையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நாம் புரிந்து கொள்ளுகின்ற காரியம் என்னவென்றால், 2 பேருடைய பிறப்பும் அற்புதமான பிறப்பு. இவரும் வாக்குத்தத்தத்தின் படி பிறக்கிறார், இவரும் வாக்குத்தத்தத்தின் படி பிறக்கிறார். இவருக்கும் கேப்ரியல் தூதன் தோன்றுகிறார். யாருக்கு? மரியாளுக்கும் தோன்றுகிறார், இவங்களுக்கும் சகரியாவுக்கும் தோன்றுகிறார். ரைட்டா? அப்ப 2 பெற்றோருக்கும் கேப்ரியல் தான் தோன்றி வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதாக பார்க்க. 2 பேருமே வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். 2 பேருடைய பிறப்பும் அதிசயமானது. ரைட்டுங்களா? அதே போல 2 பேருடைய ஊழியமும் ஒரே தொடக்கம் தான், ஒரே வார்த்தையில ஆரம்பிக்கிறாங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு. யோவான் சொல்றார் 3ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் நினைக்கிறேன் மத்தேயுல. அதுக்கு அடுத்த அதிகாரத்துல இயேசு அப்படியே ஆரம்பிப்பார். வாசித்து பாருங்களேன், மத்தேயு 3:17 நினைக்கிறேன். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு என்று யோவான் சொல்றாரு. இயேசு 4:17 வாசிங்க. மத்தேயு 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள். ரைட். அப்ப 2 பேருடைய ஊழியத்தின் தொடக்கமே ஒரே வார்த்தை தான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது அப்படின்றது. ரைட்டா? அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், இவருடைய திருப்பணியும் இவர்களுக்கான அந்த உறவும் தான். இவங்க 2 பேர் சீடர்களுக்குள்ள பிரச்சனை. எந்த 2 பேர்களுக்கும் சீடர்கள்? யோவானுடைய சீடர்களுக்கும் இயேசுடைய சீடர்களுக்கும் பிரச்சனை. ஆனா இயேசுவுக்கும் யோவானுக்கும் என்னைக்குமே என்ன இருந்தது இல்ல, பிரச்சனை இருந்ததே இல்லை. அடுத்தது யோவான் தன்னுடைய சீடர்களை யாருடைய சீடர்களாக அனுப்புகிறார் என்றால் இயேசுடைய சீடர்களாக. அடுத்தது 2 பேருமே இரத்த சாட்சியாக மரிக்கிறார்கள். இவர் சிறை சேதம் பண்ணப்படுகிறார், இவர் குருசினிலே தொங்க விடப்படுகிறார். ரைட்டுங்களா? அடுத்ததாக இயேசுவை குறித்து யோவான் சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார், யோவானை குறித்து இயேசுவும் சாட்சி சொல்கிறவராக இருக்கிறார். ரைட்டுங்களா? அது இவங்களுக்குள்ள பெரிய முரண்பாடுகள் இல்லை, அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறாங்க. இன்னொன்னு சொல்ல போனா இவங்க உறவின் முறையில சகோதரர்கள். யார் யாரு? இயேசுவும் யோவானும். ஏன்னா எலிசபெத்தும் மரியாளும் சகோதரிகள். ரைட்டா? அப்ப உறவுல இவங்க 2 பேரும் என்னன்னா சகோதரர்களா தான் இருக்கணும். இவர் மூத்தவர், இவர் இளையவர். இவர் நிறைய மாசமா இருக்கிறாங்க எலிசபெத்து. அப்பதான் மரியாளுக்கு என்ன இருக்குது? கரு உண்டாயிருக்குது. அப்பனா ஒரு 8 to 9 மாசத்துக்குள்ள வித்தியாசம் தான் இருக்கும் 2 பேருக்கும். அந்த அளவுக்கு இவங்க ரொம்ப நெருக்கமானவர்களாக இருக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். யோவானுடைய வாழ்வை குறித்த மட்டும் அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய இறப்பு வரையிலே கடவுளுக்காக தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்ததாக நாம் பார்க்கின்றோம். அதுக்காக எந்த நிலைமையிலும் தன்னை அவர் விட்டு கொடுப்பதற்காகவும் எந்த நிலையிலும் தன்னை அர்ப்பணிக்க யோவான் தயாராக இருந்ததாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இத்தனைக்கும் யோவான் மேல ஒரு பொய் குற்றம் சாட்டு சொல்லிதான் என்ன பண்றாங்க, உள்ள தூக்கி வைக்கிறாங்க, அவருடைய தலையை வெட்டுறாங்க. எல்லா வேலையிலும் அவர் அதுக்காக தன்னை ஒப்பு கொடுக்கிறதாக பார்க்கிறோம். இன்னொன்னு ரொம்ப தைரியமாக பிரசங்கம் பண்றார். விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்றதெல்லாம் சர்வ சாதாரண வார்த்தைகள் கிடையாது. அதுவும் அதிகாரத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்றது அசாதாரணமான ஒரு தைரியம் யாருக்கு இருந்திருக்கணும்? யோவானுக்கு இருந்திருக்கும். அதை கூட அவனுக்கு கேட்டுட்டு அமைதியா தான் போறாங்க. அந்த வசனங்களை நீங்க பார்க்கும்போது அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு டேரிங்கான ஒரு பர்சனாலிட்டி யோவான் ஸ்தானகராக நாம் புரிந்து கொள்கின்றோம்.